வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலேஷன் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங், டிஎன்பிஎஸ்சி ரீசனிங். இது வந்து குரூப் 2 உடனே குரூப் 2 நினச்சிடாதீங்க. இது குரூப் 2 எதுக்குன்னா அதுதான் மேக்ஸிமம் ரீசனிங்கில் வரக்கூடிய மெயின்ஸில் வருது. பட் நீங்கள் அதை ப்ரிலிம்ஸையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதை இந்த பிடிஎஃப் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம். அதாவது அந்த ரீசனிங்கில் 10 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லாததுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டாபிக் வைஸ் பிரித்து அதை எடுத்து சால்வ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ரீசனிங்கை தனியாக கொண்டு போயிட்டோம். இது எல்லாமே அப்டேட்டட் அப் டு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதை 3 பிரிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட ரீசனிங் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். 279 இருக்குது. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தப்படக்கூடிய சைக்காலஜி, அதுவும் ஒரு ரீசனிங் தான். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா இன்னும் தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கிறதுல ரீசனிங் அதிகமாக இல்லை. எதுவும் இருக்கிறதே ஒரு 2 போர்டு தான். இப்போ முன்னாடியாவது டிஎன்இபி, நம்ம தமிழ்நாடு வாட்டர் போர்டு லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க. டிஆர்பி, அதெல்லாம் அதிகமாக ஒன்றும் இல்லை. முன்னாடி ஃபாரஸ்ட் போர்டு அதுவும் இப்போ இங்கே சேர்த்துட்டாங்க. டிஎன்இபி இங்கே சேர்த்துட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எடுத்துக்கிட்டேன். இதே மோர் தென் இனஃப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் ஸ்கூல் புக்கில் இன்னும் இல்லை. அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. இல்லை சார் நான் இன்னும் டெப்த்தாக படிக்கணும்னா குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங் சிலபஸ் எடுத்து அதை படிங்க. ஏதாவது ஒரு புக்கை கம்பேரிட்டிவாக வச்சு. ரீசனிங்காக ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. அந்த குரூப் 2A மெயின் சிலபஸை மட்டும் கவர் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? அப்படி தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், அடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதுங்க மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 கொஸ்டின் குரூப் 4 கடினமாக தான் வரும். அதே மாதிரி குரூப் 1 4 to 5 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் வரும். இது எங்கேருந்து வேணாலும் வரலாம். ரீசனிங்லேருந்து, ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், எல்சிஎம், எதுலேருந்து வேணால் வரலாம். ஆனால் இப்போ ரீசனிங்கில் காம்ப்ளிகேட்டடாக தான் கேட்குறாங்க அவங்க. ரீசனிங்கில் ஒரு கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு 3 கொஸ்டின் மற்ற பகுதியிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கேர் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எப்போவுமே பொது தமிழையும் மென்டல் எபிலிட்டியும் சேர்த்து தான் பார்க்குறோம். இதில் 100 ஒரு 120, இதில் ஒரு 25. ஸோ மொத்தத்தையும் சேர்த்து ஒரு 115+ கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதிலே ஒரு 10 கொஸ்டின் நான் விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் மேக்ஸ்லேயும் 8 to 10 கொஸ்டின் தமிழ்லேயும் டிஃபிகல்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுருங்க, அது வேணாம். இதுவே மோர் தென் இனஃப்.